அத்தா மகமாயி அருளால் எத்தனையோ பஞ்சாயத்தில் நான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான பஞ்சாயத்தை நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. அத்தா மகமாயி, ஏம்மா என்னை இப்படி சோதிக்கிற? எனக்கு யாரோ ஒரு பையன் டப்பிங் பேசியிருக்கானாமே, எங்க அந்த பையன் அப்படின்னு. தேவி, சந்தம் மணக்க நம் சிந்தை இனிக்க அவன் பாடிய செந்தமிழ் பதிகத்தை நீ கேட்கவில்லையா? ஐந்தெழுத்தை நினைவுறுத்தும் விதமாக 5 இதழ்களோடு அமைந்த கொன்றை மாலை எனும் ஆரம், நஞ்சினைக் கொண்ட நாகம் எனும் ஆரம், இவை அனைத்தையும் விட நாவுக்கரசன் பாடிய தேவாரம் நாம் சூடத்தக்க பாரமாக அமைந்து விட்டதல்லவா? 1 by 1 டேக் 1 அப்படின்னு உடனே அப்படியே ஆடிடும். ஐயோ எங்கே எடுக்க. மன்னிக்கணும், கரகாட்டக்காரன் படத்தில் அவர் ஓன் வாய்ஸ் தான். இல்லை இருக்கட்டுங்க. சார், அப்போ இருக்க லூப் சிஸ்டம்லேருந்து இப்போது வரைக்குமே நமக்கு டப்பிங் வந்து எவால்வேஷன் ஆகிருக்கு. ஸோ அதோட ஒப்பீனியன் உங்களுக்கு என்ன? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் லூப் சிஸ்டத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரைட்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எல்லாமே லூப் சிஸ்டம்ன்றது வந்து அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து ரீலாக பேசியிருக்காங்க. ஒரு ரீலில் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ எல்லோரும் உட்காந்து படம் பார்த்துட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த ரீலை பார்த்துட்டு மத்தியானத்துக்கு மேலே ரீல் வைஸ் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் லூப் சிஸ்டம் வரும்போது பயங்கர சந்தோஷப்பட்டிருக்காங்க. லூப் சிஸ்டம்ன்றது எப்படின்னா, டபுள் பாசிட்டிவ் வரும். மூவியலான ஒரு மிஷின் இருக்கும். அதில் ரீல் இது பண்ணி ஷார்ட் சேஞ்ச் ஓவரில் ஒரு ரீலுக்கு 20லேருந்து 22 லூப் வரைக்கும் வரும். அதை வந்து நோட் பண்ணணும். 1 by 1, 1 by 2 அந்த மாதிரி 14 ரீல் வரைக்கும் 14 by 1, 14 by 2, 14 by 20 அந்த மாதிரி நோட் பண்ணணும். இப்போது ரைட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் வந்து ரொம்ப வேலை ஜாஸ்தி. ஏன்னா யார் எந்த லூப்பில் வராங்கன்னு சார்ட் அவுட் பண்ணணும். ஸ்கிரிப்டில் அவங்க எந்தெந்த இதில் இருக்காங்கன்னு ஸ்கிரிப்டை தனியாக போர்ஷன் பிரிக்கணும். இப்போ மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது. அப்போ உட்காந்து கையில் தான் எழுதுவோம். ஜெராக்ஸ் கார்பன் காப்பி வச்சு ஒரு 2-3 செட்டு எடுத்து தனித்தனியாக பிரித்து எழுதி போர்ஷன் பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இவங்க ஹீரோ போர்ஷன் தனியாக, ஹீரோயின் போர்ஷன் தனியாக, ஹீரோ காம்பினேஷனில் யார் வராங்க, ஹீரோயின் காம்பினேஷனில் யார் வராங்க, இது எல்லாம் பிரித்து அவங்க எந்தெந்த லூப்பில் இருக்காங்கன்னு லூப்பை மார்க் பண்ணணும். ஸோ பெரிய வேலை லூப் சிஸ்டம்ன்றது. அதில் ஒரு ஃப்ரேமில் வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீரோ பேசுவார், பக்கமாக பேசுவார், ஹீரோயின் பக்கமாக பேசுவாங்க. கடைசியில் ஒரு ஆஃபீஸ் பாய் வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவார். இந்த குட் மார்னிங் சார் சொல்கிறவர் விட்டுட்டார்னா மறுபடியும் முதல்லேருந்து பேசணும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து அதனால தான் புதுசாக டப்பிங்க்கு வரவங்க வந்து பயப்படுவாங்க. ஏன்னா பெரிய பெடஸ்டல் ஃபேன் இருக்கும், உள்ள லைட்டு போடுவாங்க, டேக் போகும்போது லைட் எரியும். அப்போ அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க நான் தான் அனௌன்ஸ் பண்ணோம். ஏன்னா இங்கே அனௌன்ஸ் பண்ணேன்னா ஆப்ரேட்டர் அந்த ரீல் ஓட்டுறார் இல்லைங்களா, அவருக்கு கேட்கணும். அங்கே சவுண்டு ரெக்கார்ட் பண்ணுறாரு இல்லைங்களா, அவருக்கும் கேட்கணும். அதனால் 1 by 1 டேக் 1 அப்படின்னு உடனே அப்படியே ஆடிடும். ஐயோ எங்கே எடுக்க. பாஸ்கர்னா கூட இப்போ என்ன எங்கே பார்த்தாலும் நான் இப்போ என்ன சொல்லுவேன், ரெடி சார் டேக் சார் அப்படின்னு. இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன டேக் சார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி லூப் சிஸ்டத்தில் நிறையா இருந்தது. இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அம்மா அப்படின்னா ஆ தனியாக, இம்மு தனியாக, மா தனியாக எடுத்து அதை ஒன்றா ஆக்கி மெர்ஜ் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி வளர உங்களுக்கு ஈஸியாகிடுச்சு, ஒர்க்கு ஈஸியாகிடுச்சு. ஆனால் அந்த லூப் சிஸ்டத்தில் இப்போ கொடுத்த நம்ம சவுண்டு மெமரி பவர் ஜாஸ்தி இருக்கும். அப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு இருக்கணும். நீங்கள் 2 பக்கமாக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணி பேசுனா ஒரே ஃப்ளோவில் பேசும்போது கிடைக்கிற அவுட்புட் வேறு. பாடகர்கள் அந்த காலகட்டங்களில் பாடியிருக்காங்க இல்லையா, ஒரே ஃப்ளோவில் ஆர்கெஸ்ட்ராவோட பாடும்போது அதோட அவுட்புட் வேறு. இப்போ தனித்தனியாக பாடும்போது கிடைக்கிற அவுட்புட் வேறு. அதே மாதிரி எங்கள் யூனியன் தலைவர் திரு ராதாரவி சார், அவரும் மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் மலையாளத்தில் ஒரு படம் ஆக்ட் பண்ணார்,
குலபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் தமிழில் டப் பண்ணாங்க. பாபு மகாராஜா சார் சொன்னேன் இல்லைங்களா, அவர் தான் அந்த படத்துக்கு டயலாக் ரைட்ரு. பட் அவர் என்ன சொன்னார்னா, நீ ஒரு ரைட்டரோட பையன், நீயும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்க, நீ எழுதி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அப்போ ராதாரவி சார் போர்ஷன்ஸ் வந்து அவர் பேசும்போது நல்லா இருக்கே டைலாக்ஸு அப்படின்போது பாபு மகாராஜா சார் வந்து தம்பி தான் பண்ணான், திருவேங்கடம் சார் பையன், இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் தான் பண்ணேன்னு சொல்லுவாங்களே தவிர என்னை வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு. அது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. குலபதி படம் அவருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல ராதாரவி சார். அதே மாதிரி ராதாரவி சாரை குறிப்பிட்டு சொல்லணுன்னா, நான் மேடை நாடக நடிகர், சின்ன வயசுலேருந்து மேடை நாடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நாடகங்கள்லாம் அவர் பார்ப்பார் ரெகுலராக. அப்போ என்னை எங்கே பார்த்தாலுமே வாயா நடிகரை அப்படின்னு தான் கூடுவார். இது எனக்கு வந்து பல ஆஸ்கார் கிடைச்சா மாதிரி. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய நடிகர், ஒரு சாதாரண உணர்ச்சிகளை கூட அப்படி ஃபேஸில் அப்படி காட்டுவார். ஒரு கோபம், ஒரு பரிதாபம்லாம் சரியாக இருக்கும். அவர் ரொம்ப அதே மாதிரி அவர் சூப்பர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அந்த சின்ன மாப்பிள்ளை படத்துலலாம் கலக்கியிருப்பார் மாப்பிள்ளை, சரியாக இருக்கும். காமெடி பின்னி பெடல் எடுத்திருப்பார். அந்த மாதிரி லூப் சிஸ்டம், இப்போ கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி சீரியலுக்கு லோ பேண்டு, ஹை பேண்டு, ஏடாட்டு, பீட்டா அப்படி மாதிரி இப்போது வந்து நியாண்டோ, ப்ரோடூல்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாமே டெக்னாலஜி வளர்ச்சி தான். வளர்ச்சி எப்போவுமே வந்து நல்ல விஷயம் தானே. என்னென்னா மேன் பவர் குறையுது வளர்ச்சி வர்றதுனால. இப்போ மேனுவலாக பண்ணுறதுக்கும் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான். நம்ம ஒரிஜினலாக மாடுலேஷன் கொடுக்கறதுக்கும் சிஸ்டமில் நீங்கள் அதை வந்து பிட்ச் ஷிஃப்ட் போட்டு அதை மாற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நார்மலாக டிமோன் வாய்ஸுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த வாய்ஸை கொண்டு வந்து பேசுகிறதுக்கும், நான் நார்மலாக பேசிவிட்டு அதை பிட்ச் ஷிஃப்ட் போட்டு அப்படி மாற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ மேடை நாடகங்கள் நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரியான மேடை நாடகங்கள் பண்ணியிருந்தீங்க? அப்போது உங்களோட நடிப்பில் வந்து உங்களோட ஆர்வத்தை பற்றி கொஞ்சம் ஷேர். புராண நாடகங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், புராண சரித்திர நாடகங்கள். ருத்ராபதி அப்படின்னு பெரிய ஜாம்பவான், அவருடைய பசங்க தான் சேகர், கண்ணன். பாகுபலி சேகர், கண்ணன் 2 பேருமே மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. சேகரும் சரி கண்ணனும் சரி சாதித்தவங்க. அவங்க ட்ரூப்பில் ஆஞ்சநேயர்னு ஒரு ட்ராமா, அதுதான் ஃபஸ்ட்டு ஈட்டி பிடிச்சிட்டு நின்றுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டப்பிங் அது இதுன்னு வந்துட்டு ஆர்எஸ் மனோகர் சார், அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய நாடகங்களான லங்கேஸ்வரன், சாணக்கிய சபதம், காடகமுத்திரையன், துரோணர், திருநாவுக்கரசர், இந்த மாதிரி மிக பிரபலமான நாடகங்கள்லாம் எடுத்தாங்க. அதில் குறிப்பிடத்தகுந்த நிறைய கேரக்டர்ஸ் பண்ணேன். அதே மாதிரி அஸ்வத்தாமா, அதுவும் ருத்ராபதி சார் நாடகம். அதை வந்து கேஆர் செல்வராஜ் அப்படின்றவர் வந்து எடுத்து பண்ணார், ருத்ராபதி அவர்கள் நினைவாக அப்படின்னு. அந்த அஸ்வத்தாமா நாடகத்தில் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படின்னா ஒரு நாடகத்தில் ஒரு கேரக்டர் மட்டும் பண்ணணும் அப்படின்னு, எல்லா கேரக்டரும் பண்ணணும். ஏன்னா வெரைட்டி கிடைக்கும்ல. இப்போ எனக்கு ஸ்டாண்ட் பை ஆர்டிஸ்ட்னே சொல்லுவாங்க, யாராவது வரலைன்னா இவர் போட்டுடலாம் அப்படின்னு. அதே மாதிரி கேஆர்எஸ் குமார், அவருடைய நாடகங்கள், பாலசுந்தரம் அவருடைய நாடகங்கள், அப்புறம் கேஎஸ் பழனின்னு இருக்கார், வியாழக்கிழமை விருந்தாளின்னு ஒரு நாடகம் பண்ணார் அது. அப்புறம் டிஎஸ் முருகேசன், பரோட்டா காமெடியில் கோடு போடுவார் தெரியுங்களா, அவர் என்னுடைய இனிமையான நண்பர், என்னுடைய பிரதர்னே சொல்லலாம். அவர் நாடகம் பண்ணார். முருகர் நாடகம், அதில் வந்து சிற்பி, 8 குடி, எண்கண், சிக்கல், இந்த 3 ஊர் சிலையும் செஞ்சது ஒரே சிற்பி. அந்த சிற்பியை மெயினாக வச்சு நாடகம். அந்த நாடகம் வந்து சிற்பியாக நான் ஆக்ட் பண்ணேன். ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. அதே மாதிரி ராகவேந்திரர் நாடகம், இஎம்எஸ் முரளி அவர் பண்ணார் ராகவேந்திரர். டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணோம்.
அதே மாதிரி இப்போ ஆனந்தன் அவர் ராகவேந்திரர் நாடகம் பண்ணுறாரு. அதில் அந்த சுல்தான் பாய் கேரக்டரு. இந்த மாதிரி நிறைய மேடை நாடகங்கள். ஏதாவது நாடக குழு விட்டு போச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்கள் அதான் உங்களுக்கு அப்போ ரொம்ப மெமரபிளான ஏதோ ஒரு கேரக்டர்னு இருக்கா சார் நீங்கள் நடித்ததில்? நிறைய பேசியிருக்கீங்க, நடித்ததுலேயே இது வந்துட்டு எனக்கு இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ரொம்ப மனப்பூர்வமாக நான் நடிச்சிருந்தேன். ஸோ அதில் ஏதாவது ரொம்ப பர்டிகுலராக எனக்கு இது ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கல, பட் இதில் நடித்தது எனக்கு ரொம்ப அதுதான் அஸ்வத்தாமா நாடகத்தில் வந்து துரோணர் பண்ணியிருக்கேன், கிருபாச்சாரியார் பண்ணியிருக்கேன், அர்ஜுனன் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதில் வந்து துரியோதனன் தான் மெயின். ராஜேந்திரன், ஸ்ரீலேகா ராஜேந்திரன், அவர் ராஜேந்திரன்னா தான் அந்த கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார். டெல்லி போகும்போது அவருக்கு இங்கே ஷூட்டிங் வந்துருச்சு. அதனால் தவிர்க்க முடியாமல் அந்த கேரக்டரு என்கிட்ட கொடுத்தாங்க. என்னென்னா நாள் இல்லை, நம்ம இங்கே ட்ரெயின் ஏறி டெல்லியில் போய் இறங்கி அந்த நாடகம் பண்ணணும் சாயங்காலம். நான் ஆல்ரெடி ரிஹர்சல் நிறைய பார்த்ததுனால எனக்கு எல்லா டைலாக்ஸும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மைண்டில் இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் ரிஹர்சல் பார்த்தோம்னா வந்துடும் சொல்லிவிட்டு அதுதான் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவார் ராதாரவி சார், துரியோதனன் கேரக்டர் சூப்பராக பண்ணடா அப்படின்னு. ஸோ அந்த நாடகம் என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி மறக்க முடியாத அனுபவம்னா திருநெல்வேலியில் வள்ளியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு சாமியார் அம்மா இருக்காங்க. அவங்க ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் திருநாவுக்கரசர் நாடகம் போடுறோம். அதில் சிவன் கேரக்டர். ஸோ அவங்க அந்த சாமியார் அம்மாவை பார்க்குறதுக்கே ஏகப்பட்ட ஜனங்கள் கூடியிருக்காங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. இந்த நாடகம் மேக்கப் போடும்போதே KRS குமார் சார் சொன்னார், இன்றைக்கி ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதியா உங்ககிட்ட, ஏன்னா அந்த சிவன் கெட்டப்பு நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த நாடகம் முடிச்சுட்டு அந்த சாமியார் அம்மா வந்து பொன்னாடை போத்திட்டு கைலாய சிவனையே பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்தது. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. உடனே போய் மேக்கப்லாம் கலைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த அம்மா காலில் விழுந்துட்டாங்க. தவறு இல்லை அது, ஏன்னா அவங்க ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அவங்க காலில் விழுறதுக்கு ஏகப்பட்ட இது பண்ண, அதுதான் நாடகத்துடைய பவர். ஸோ அந்த கேரக்டராகவே பார்க்குறாங்க மக்கள். அந்த திருநாவுக்கரசர் நாடகத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டயலாக் மட்டும் சொல்லி காட்டுறேன். தேவி சந்தம் மணக்க நம் சிந்தை இனிக்க அவன் பாடிய செந்தமிழ் பதிகத்தை நீ கேட்கவில்லையா? 5 எழுத்தை நினைவுறுத்தும் விதமாக 5 இதழ்களோடு அமைந்த கொன்றை மாலை எனும் ஆரம், நஞ்சினை கொண்ட நாகம் எனும் ஆரம், இவை அனைத்தையும் விட நாவுக்கரசன் பாடிய ஆரம் தேவாரம் நாம் சூடத்தக்க பாரமாக அமைந்து விட்டதல்லவா? இது ஒரு அது நாடகம் ஒன்ஸ் நீங்கள் மெமரியில் ஏற்றிட்டிங்கன்னா, ஆமாம் 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 அதாங்க, ஒன்ஸ் நீங்கள் மெமரி ஆகிடுச்சுன்னா அதுதான் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் முன்னாடிலாம் டைப் பண்ணணும்னு வச்சிங்களேன், குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணணுன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்கும். நீங்கள் இப்போ ஜிஓன்னு போட்டோன்னே அதுவே குட் மார்னிங்கா ஈவினிங்கா ஆட்டோ டைப் ஆகிடுதா, டப்புன்னு. அப்போ மார்னிங் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் அப்படின்னா டக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வரவங்களுக்கு குரல் வளமும் ரொம்ப முக்கியம், மெமரி பவரும் ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டங்களில் மெமரி பவர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா பஞ்சாக எடுக்கிறாங்கல்ல. இதுக்கே சொல்கிறீங்களே எண்டு டைலாக், இதே சிவன் டைலாக்ல ஒன்று இருக்கும். சுவாமி, நெடுங்காலமாக தவம் புரிந்து கொண்டிருந்த அனைவருக்கும் கிடைக்காத தங்களின் தரிசன பாக்கியம் இன்று வந்த நாவுக்கரசனுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்ன உடனே, தேவி நாவுக்கரசன் யார் என்பதை நீ அறியவில்லையா? அவன் மனம், வாக்கு, காயம் ஆகிய 3ஆலும் எனக்கு தொண்டு புரிந்தவன். அதாவது உழவாரப் பணி, தேவாரப் பாடல்கள், பஞ்சாட்சர தியானம் என 3ஆலும் எனக்கு தொண்டு புரிந்தவன். அத்தகைய உன்னதமான பக்தன் எனது ஆலய வாயிலில் ஒரு கணம் கூட காத்திருக்க கூடாது என்பதற்காகத்தான் உடனே அவனை அழைத்து வரும்படி கூறினேன் அப்படின்னா. நான் படிச்சிருக்கேன். இப்போ கேட்கும்போது அந்த இடத்துல இருந்து பார்த்துருந்தா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை, அந்த அவங்க காலில் விழுற அளவுக்குலாம் ஒரு துளி
இவ்வளோ கூட நான் தகுதியானவன் கிடையாது, ஆனால் அந்த கேரக்டர் அந்த அந்த அளவு ஆமாம் அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கு. அந்த பேக்ட்ராப்பு, ஸ்டேஜு, ஸ்மோக் எஃபெக்ட்டு, அந்த காஸ்டியூம்ஸு, ஈடுபாடோடு நம்ம பண்ணுறது, ப்ளஸ் அந்த ஏற்ற இறக்கம், அது பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தாட் வந்திருக்கலாம். அதுக்கு நான் துளியும் தகுதியானவன் கிடையாது. சரி, கரகாட்டக்காரனில் சண்முக சுந்தரம் சாருக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க? என்னென்னா டோட்டல் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் அவருக்கு. ஸோ எப்படி பண்ணியிருந்தீங்க? மன்னிக்கணும், கரகாட்டக்காரன் படத்தில் அவர் ஓன் வாய்ஸ் தான். இல்லை இருக்கட்டுங்க, இது அப்படியே போட்டோம். கரகாட்டக்காரன் படத்தில் அவர் ஓன் வாய்ஸு. அவர் லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. விஜயகுமார் சார் சொன்னேன் இல்லைங்களா, பும்பா, அவருடைய ஓன் பிரதர் அவர். அவங்க சிஸ்டர் வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டு. சரவண பொய்கையில் அந்த பாட்டில் வருவாங்க. சண்முக சுந்தரம் சாருக்கு நிறைய டிவி சீரியல்ஸ் நான் பேசியிருக்கேன். சூலம், சன் டிவியில் வந்தது சூலம், அதே மாதிரி அம்மன், நிறைய நிறைய சீரியல்ஸ் பேசினேன். அதோட இதுவாக அவர் லாஸ்ட்டாக ஆக்ட் பண்ண படம் அன்பானவன், அடங்காதவன், அசராதவன், AAA, அந்த படத்தில் அவருக்கு நான் பேசினேன். அத்தா மகமாயி அருளால் எத்தனையோ பஞ்சாயத்தில் நான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான பஞ்சாயத்தை நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. அதான் மகமாயி, ஏம்மா என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு. சரி, எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்போது நம்மளா ஒரு வாய்ஸ் கிரியேட் பண்ணி பேசுறது வேற, பிகாஸ் வேற லாங்குவேஜில் அவங்க பேசியிருப்பாங்க, நம்ம பண்ணுறது. பட் தமிழ் ஆர்டிஸ்ட்டுக்கு அவரோட ஓன் வாய்ஸே எடுத்து நம்ம பேசணும்னா அது இல்லை, அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சில வாய்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெக்யூலியராக இருக்கும்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல. இப்போ VS ராவன் சாருக்கு நான் பேசியிருக்கேன். இது பயணம்னு ஒரு சீரியல், அவர் வர முடியல, வரேன்னு சொல்லியிருக்காரு, ஏதோ டிலே ஆகிருக்கு, டேப் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு என்னை பேச வச்சிட்டாங்க. அப்போ அவர் வந்து கேட்டார், நான் பக்கத்தில் தான் இருந்தேன். எனக்கு யாரோ ஒரு பையன் டப்பிங் பேசியிருக்கானாமே, எங்கே அந்த பையன் அப்படின்னா அவருக்கு பேசியிருக்கேன். அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு பேசி பாராட்டு வாங்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. சண்முக சுந்தரம் சார் என்னை நடிகர் சங்கத்தில் பார்த்துட்டு, தம்பி எனக்கு ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க தம்பி, நான் ஏதாவது வெளியூர் போனால் உங்கள் நம்பரையே கொடுக்குறேன் தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது ஃபேமஸான டப்பிங் ஆர்டிஸ்ட்டு கிருஷ்ணகுமார்னு இருக்கார். அவர் சீரியல்ஸ்லாம் பண்ணுறாரு. அந்த சீரியல்ஸ்லாம் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி கோவி சார் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு நான் பேசியிருக்கேன் சீரியலு. டெல்லி கணேஷ் சார் இப்போது ஆடுகளம்னு ஒரு சீரியல் போச்சு, அவர் தவறிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை மேட்ச் பண்ணியிருக்கேன். ஆமாம், சொல்லுடா சீக்கிரம் சொல்லு, எப்படி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ நம்ம டைம் கொடுத்து பண்ணும்போது நம்ம பண்ண முடியும். பட் அர்ஜென்சின்னு சொல்லும்போது இது பண்ண முடியாதுல்ல. பட் ஆனால் டப்பிங் ஆர்டிஸ்டோட வாய்ஸே எடுத்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஓனில் பண்ணும்போதுங்கிறது வேறு, பட் அவங்களோடதுக்கே எக்ஸாக்டாக நம்ம மேட்ச் பண்ணி இல்லை. இப்போ ஒரு சில இப்போ கிருஷ்ணகுமார் சாருக்கெலாம் அவர் வாய்ஸை நான் மேட்ச் பண்ணல. புரியுது. இப்போ நான் என்னுடைய ஸ்டைலில் பேசுகிறேன், அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு அது போய் உட்காருது. அதுதான் முக்கியம். நீங்கள் மாடுலேஷன் பிடிச்சிட்டிங்கனால அதில் போய் உட்காந்து நீங்கள் வாய்ஸை வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணுன்றது இல்லை. அந்த மாடுலேஷன் பிடிச்சாலே பக்காவாக போய் உட்காந்துரும். அதே மாதிரி அன்னியன் படத்தில் கலாபவன் மணி சாருக்கு 1-2 இடங்களில் நான் மேட்ச் பண்ணியிருப்பேன். அந்த வாடகை கேட்டு வர இதில் அவர் ஊரில் இல்லைன்னு சொல்லிவிட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த வாய்ஸ் அந்த நேரத்தில் நம்ம பண்ணுறது தான். திடீர்னு கேட்டால் வராது. அந்த விஷுவலோடு பார்க்கும்போது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான். ஆக்சுவலாக கலாபவன் மணி சார் வந்து ஜெமினி படம் வந்ததில்ல, அதில் நிறைய மிமிக்ரிலாம் பண்ணியிருப்பார். இதே ஜெமினி படம் வந்து தெலுங்குல பண்ணாங்க. அது இப்போ கூட தூத்துக்குடி தாதான்னு நினைக்கிறேன், அந்த பேரில் யூடியூப்பில் இருக்குது. வெங்கடேஷ் சார் பண்ணார் தெலுங்கில், இங்கே விக்ரம் சார் பண்ணது. அதில் கலாபவன் மணி சாருக்கு நான் தான் பண்ணேன். அவர் கொடுத்த அந்த மெமிக்ரி இதெல்லாமே ஆமாம் ஆமாம் ரொம்ப நிறைவாக இருந்தது. திடீர்னு கேட்கும்போது அது ரீகலெக்ட் ஆச்சு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி சாய் ரவி சார், ரவிசங்கர்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு
தெலுங்கில் பண்ணார், ஹைதராபாத்னு ஒரு படம் வில்லனா. அதுதான் அது சின்ன வயசில் பண்ணியிருக்காரு. பெரிய வயசு வரும்போது அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஷா படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் ஃபாதருக்கு தேவன் சாருக்கு பேசியிருப்பார். ஓகே. ஆட்டோவில் போயிட்டு வருவாங்க, பிரியா, அந்த பிரியான்னு கூப்பிடுறதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு அவரு. நான் ரொம்ப நினப்பேன், சே இவருக்கு நம்ம பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு. இல்லைங்க, அவங்கவுங்க வாய்ஸ் தாங்க, அவங்கவுங்க வாய்ஸ் தான். டப்பிங் படங்களில் வரும்போது அவங்க அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நான் பேசுவேன். அவருக்கு அந்த ஹைதராபாத் படம் முகச்சித்திரம்னு ஒரு படம், அதே மாதிரி கன்னடா படம் ஒன்று குருக்ஷேத்திரம்னு, அதில் சகுனியா பண்ணியிருப்பார். சரியான கேரக்டர் அந்த சகுனி கேரக்டர். குருக்ஷேத்திரம்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. தர்ஷன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார்ல, அவர் ஆக்ட் பண்ணார் துரியோதனனா. ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு படங்கள் அதெல்லாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அப்படியே நான் அனிமே பக்கமும் கொஷின் கேட்கலான்னு இருக்கேன். ஸோ நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கீங்க, நீங்கள் அனிமேலேயுமே வந்துட்டு பேசியிருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கேரக்டர் நீங்கள் பேசியிருந்தீங்க, தென் அது அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு அனிமே பற்றின நாலேஜ் அந்தளவுக்கு இருக்காது, இப்போ தான் அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கேரக்டர் பேசணுங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அனிமே கார்ட்டூன் படங்கள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிடணும். ஸோ இது எனக்கு தெரியாது, இது எனக்கு வராது. ஏன்னா இப்போ டிஸ்கவரி, என்ஜிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் வரும், கேரக்டர்ஸ் வரும். நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அனிமே நருட்டோ அனிமேல பேசியிருக்கேன். பட் கேரக்டரு எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை என்ன கேரக்டர் பேசுகிறோன்னு. அதுவும் இல்லாமல் அது கரடு முரடு கொஷி ஷா பஷி கோ அப்படிலாம் இருக்கும். அது ஞாபகம் இல்லை, கரெக்டு தானே. ஏன்னா எனக்கு தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜுமே தெரியாது. ஆனால் நான் எல்லா லாங்குவேஜ்லேயும் டப்பிங் பேசியிருக்கேன். இப்போ கூட பிளாக் வாரண்ட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் வருது, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் கடன்னு பேசியிருப்பார் ஒரு கேரக்டர். பட் நம்ம தமிழில் எழுதி வச்சுட்டு பேசுகிறது, அவ்வளோதான். நீங்கள் ஒரு தடவை கேட்டால் அதை அப்படியே நீங்கள் என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் அதை அப்படியே சொல்லிவிடுவேன். ஸோ அது கடவுள் கொடுத்த அருள்னு நினைக்கிறேன். மூவிஸ்லயுமே பேசியிருக்கீங்க தானே? நான் இப்போ ரீசெண்டாக 2-3 படம் பார்க்கும் போதெல்லாம் அதில் சில கேரக்டர்ஸ்க்குலாம் உங்கள் வாய்ஸ் ஆமாம் வந்திருந்தது. அதான் ஒவ்வொரு காலகட்டங்க. ஒரு காலகட்டத்தில் டிஸ்னி, ஒரு காலகட்டத்தில் ஜெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்கவரி, என்ஜிசி, அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். இல்லைங்க நான் லூப் சிஸ்டமில் தான் பேசுவேன், இதை கொண்டு போய் லூப் சிஸ்டமை மாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்ன டெக்னாலஜி வருதோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் டெக்னிக்கலாக நான் ரொம்ப பூஜ்ஜியம்தான், இருந்தாலும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ கடைசியாக உங்களை மாதிரியே, ஏன்னா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபேன் டப் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அவங்கவங்க பேஜில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வளர்ந்து வர டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லை டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் ஆர் உங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு டிப்ஸ்னால் என்ன சொல்கிறீங்க? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, சஜஷன் சொல்லலாம். டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும்னா இதை வந்து பேஷனாக எடுத்துக்கிட்டு, இந்த ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே. இல்லை சும்மா அப்படி கலாச்சி டப் பண்ணுறோம், நமக்கு வருதான்னு பார்க்குறோம், அப்படி இல்லாமல் ப்ராப்பராக இதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இது பண்ணிக்கணும். அதான் ரொம்ப ஈடுபாடு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா தான் அந்த துறையில் வந்து முன்னுக்கு வர முடியும். ஸோ எல்லாருமே வாங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வாங்க. ஏன்னா நல்ல ப்ரொஃபஷனுங்க இது, க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஸோ இதை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு வரவங்க தாராளமாக வரலாம். இதுக்குன்னு ஒரு யூனியன் இருக்குது, டப்பிங் யூனியனில் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு எல்லாரையும் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குரல் வளம் வந்து ரொம்ப முக்கியம். உச்சரிப்பு, நீங்கள் எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறையா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சதுன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒர்க் பண்ணலாம்.
இப்போலாம் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுன்றதுனால இதில் மட்டுமே இருக்கேன். பட் என்னென்னா தெலுங்குலாம் பேசியிருக்கேன், தெலுங்கு படங்கள் பேசியிருக்கேன், சீரியல்ஸ் பேசியிருக்கேன். அப்போ ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் கஷ்டமாக இருக்காது? அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ நமக்கு இது இப்படி என்னென்னா நமக்கு மாடுலேஷன் தெரிஞ்சிடும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு டியூனிங் இருக்கும். நம்மனா என்னடா எங்கே போகிற அப்படின்னு, ஏன்ட்ரா எக்கட போத்துனாரு அப்படின்ற மாதிரி ஒரு டியூனிங் இருக்கும்ல. அந்த டியூனிங் வந்து மைண்டில் வச்சுட்டு இப்போ அந்த டைரக்டர் சொல்லி கொடுப்பாங்கல்ல, டப்பிங் டைரக்டர் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதை அப்படியே பிடிச்சிடுறது. ஆமாம், அதை அப்படியே பிடிச்சி இந்த காதில் வாங்கி அப்படியே போட்டோம்னா அது பக்காவாக ஆகிடும். அந்த மாதிரி தான் எல்லா லாங்குவேஜும். கன்னடா பேசியிருக்கேன், தெலுங்கு பேசியிருக்கேன், இங்கிலீஷ் பேசியிருக்கேன், ஹிந்தி பேசியிருக்கேன். எழுதி வச்சு பேசுகிறது தான். சரி, எப்படி பேசுறது ஆனால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அதுக்கு அதை நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கி. ஆமாம், என்னென்னா இப்போ தமிழ்னா டக்குன்னு பேச முடியும், அதர் லாங்குவேஜ்னால் கொஞ்சம் டைம் பிடிக்கும். இப்போ வாஷின்னு ஒரு படம், இவங்க கீர்த்தி சுரேஷ் ஆக்ட் பண்ண படம், அதில் தமிழில் ஒரு கேரக்டர் பேசினேன், அதே கேரக்டரை தெலுங்கில் பேசினேன். சூஃபியும் சுஜாதாவும்னு ஒரு படம் வந்தது, அதில் தமிழில் பேசினேன், அதே கேரக்டர் தெலுங்கில் பேசினேன். ஸோ அவங்க விருப்பப்பட்டு இந்த இது நல்லா இருக்குது, இவரே பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பண்ணுறது தான். பாஷெல்லாம் ஓசை தானே, பாஷையெல்லாம் வெறும் ஓசை தானே. சார், எங்களுக்காக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இவ்வளோ நாலேஜஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த இன்டர்வியூவை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு ஒரு 2 வார்த்தை. என்னுடைய அனுபவங்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக பேட்டி எடுத்த உங்களுக்கும், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பழைய நினைவுகள்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி வெளிச்சத்துக்கு தெரியாத பல பேரை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இதே மாதிரி ஒரு அமேசிங்கான ஆர்டிஸ்ட்டோட நான் நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.